வணக்கம்மா. இந்த வீடியோல நாம வீட்டு வேலைகளை எப்படி சுலபமா, ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்மளையும் கவனிச்சுக்கிட்டு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த காலத்துல பெரும்பாலான பெண்கள் வர்க்கிங் விமனா இருந்தாலும், இல்லத்தரசியா இருந்தாலும் வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது முடிவே இல்லாத மாதிரி இருக்கும். காலையில எழுந்ததுல இருந்து காஃபி, டிஃபன், லஞ்சு, டின்னர், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு க்ளீன் பண்றது, பர்ச்சேஸ் பண்றது, குழந்தைங்களோட படிப்பு, பெரியவங்கள கவனிச்சுக்கிறது, இப்படி எல்லாமே ஒரே நாள்ல செய்ய வேண்டிய வேலைகள் தான். இதையெல்லாம் நாம ஒழுங்கா பிளான் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்போம். நம்மள கவனிக்கவே நேரம் இருக்காது. அதனால முதல்ல நாம வேலைகளை டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சுக்கணும். குக்கிங் எடுத்துக்கிட்டா பர்ச்சேஸ், கட்டிங், குக்கிங், கிளீனிங் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மளிகை சாமான்களை மாதத்துக்கு ஒரே தடவை சம்பளம் வந்த உடனே லிஸ்ட் போட்டு வாங்கி வச்சுட்டா அடிக்கடி கடைக்கு போற டென்ஷன் இருக்காது. காய்கறிகளை வாரத்துக்கு ஒரே நாள் பிளான் பண்ணி வாங்கணும். அடுத்து கட்டிங் வேலை. காய்கறிகளை முன்தினமே வாஷ் பண்ணி கட் பண்ணி கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மறுநாள் குக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்காய் துருவி ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். பருப்பு, பயறு எல்லாம் ஊற வச்சு குக் பண்ணினா சீக்கிரம் வெந்துரும், டைமும் சேவ் ஆகும். குக்கிங் நடக்கும்போதே கிரைண்டர் போட்டு மாவு அரைச்சிட்டா ஒரே நேரத்துல 2 வேலை முடிஞ்சிடும். பாத்திரம் கழுவுற விஷயத்துல எல்லா பாத்திரத்தையும் சேர்த்து வச்சு மலை மாதிரி பார்க்காம குக்காகிட்டு இருக்கும்போதே 2 கழுவி வச்சா அது சுமையா தெரியாது. பாத்திரங்களை எப்பயுமே தண்ணில ஊற வச்சா தேய்க்கவும் ஈஸி. துணி துவைக்கிறப்பவும் மொத்தமா சேர்க்காம அன்றன்று சேர்ந்த துணியை அன்றே துவைச்சிட்டா மடிக்கிறதும் இஸ்திரி போடுறதும் சுலபம். வீடு கிளீனிங்க்கு தினமும் முழுசா துடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாரத்துல 2 நாள் நல்லா தொடச்சா போதும். மீதி நாள் பெருக்குனாலே சரி. காய்கறி கட் பண்ணும்போது பேப்பர் விரிச்சு பண்ணினா தரை அழுக்காகாது. முக்கியமா எல்லா வேலையும் நாம ஒருத்தரே இழுத்து போட்டுக்காம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேலைகளை பிரிச்சு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை பழக்கினா அது அவங்களுக்கு நல்ல பழக்கமாகும், நமக்கும் லோடு குறையும். அவங்க சாப்பிட்ட பிளேட்டு, குடிச்ச டம்ளரை அவங்களே கழுவுற பழக்கம் குழந்தை வயசுல இருந்தே வந்துட்டா பாத்திரம் கூடாது. ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் வீட்டு வேலை அப்படின்னு அலாட் பண்ணிக்கிட்டு மீதி நேரத்துல நமக்கான ஓய்வு, குழந்தைங்களோட நேரம், ரெஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒரு பெண் தன்னை கவனிச்சுக்கிட்டாதான் குடும்பத்தையும் சரியா கவனிக்க முடியும். அதனால எல்லா வேலையும் பிளான் பண்ணி பகுத்து ஒரே நேரத்துல பல வேலைகளை முடிக்கிற பழக்கம் வந்துட்டா வீட்டு வேலை ரொம்ப ஈஸியா மாறிடும். இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணினா நாள் முழுக்க ஓடாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம சந்தோஷமா வீட்டு வேலைகளை மேனேஜ் பண்ணலாம்.